எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கால்குலேட் பண்ணி ப்ளவுஸ்க்கு அளவுகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த அளவுகளை வைத்து நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பேக் பீஸ் ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு பேக் பீஸோட ஹைட்டு 12 + 2 14 நோட் பண்ணிக்கலாம். அதில் பாட்டத்தில் கீழே 1.5 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம நோட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 12 + 2ங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் 5.25 அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு அந்த நோட் பண்ண இடத்துல இருந்து டாப் ஷோல்டர் 2.25 உள்ளே குறிக்கணும். பேலன்ஸ் இருக்குது நெக் வித்து. அப்புறம் பேக் நெக்கு 6 இன்ச்சு அதை மார்க் பண்ணி பாக்ஸாக போட்டு நம்ம பேக் நெக் வரைஞ்சிக்கலாம். அந்த பாக்ஸில் கார்னரில் 1 இன்ச்சு குறிச்சிட்டு அதில் வளைவு போட்டு கழுத்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம ஷோல்டர் குறிச்சிருந்ததுக்கு கீழே டவுனில் ஆம்கோல் ஹைட் 5.25 குறித்து அதில் பாட்டத்தில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைனில் நம்ம பாடியை குறிச்சிக்கலாம். முதல்ல ஷோல்டருக்கு நேராக கீழே ஷோல்டர் 5.25 குறித்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து பாடி 8.5 + 1.5 சேம் குறிச்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் ஹைட்டோடைய சென்டர் நோட் பண்ணிக்கலாம். நம்ம பாடி குறிச்சிருக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே குறிச்சிக்கலாம். சீம் இல்லாத இடத்துல அதில் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கர்வாக ஒரு வளைவு போட்டுக்கலாம். இது பேக் ஆம்கோல். நம்ம ஆம்கோல் ரவுண்டு 7.5 கரெக்டாக 7.5 இருக்குது. ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் உள்ளதுலேயும் வரைஞ்சோம்னா 7.5 கரெக்டாக கிடச்சிரும். அடுத்து கீழே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நோட் பண்ணியிருக்கேன். சீமை நம்ம லைன் போட்டு நோட் பண்ணிக்கலாம். டாட் பிடி பேக் டாட் பிடிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸு 3.5 இன்ச்சு. டாட்டுடைய வித்து 1/2 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சீமுள்ள இடத்துலலாம் மறக்காமல் நார்ச்சி போட்டுறணும். மடிச்சடிக்கிறதுக்காகவும் பிடிச்சடிக்கிறதுக்காகவும். அப்புறம் நெக்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் பீஸ் முடிஞ்சுது. பேக் பீஸ் கீழே மடித்து அடித்த அப்புறம் டாட் பிடிக்கணும். டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்டோடைய ஹைட் 11 இன்ச்சு. ஹைட்டை மார்க் பண்ணி எல்லாம் ஒரு கோட் லைன் போட்டுக்கலாம். அதில் ஷோல்ட்ரு 5.25 மார்க் பண்ணி டாப் ஷோல்டர் 2.25 நெக் வித்து 3 மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு 5.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். பாக்ஸ் போட்டு அந்த கார்னரில் 1 இன்ச்சு வச்சு நம்ம நெக் வளைவு வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஆம்கோல் ஹைட்டு நோட் பண்ணிக்கலாம். 5.25
அதில் பாட்டத்தில் ஒரு லைன் போட்டு ஷோல்டருக்கு நேராக கீழே ஷோல்டர் 5.25, பாடி 8.5 ப்ளஸ் 1.5 சேம் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் லைன் கீழே இன்றைக்கி டவுனில் வரைஞ்சிட்டு ஷோல்டரோடைய சென்டர் நோட் பண்ணி பேக் ஆம்கோல் வரைஞ்ச மாதிரி சேம் வரைஞ்சிக்கலாம். 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு வளைவு வரைஞ்சிக்கலாம். இதிலிருந்து 1/2 இன்ச்சு டவுன் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் ஆம்கோலுடைய அளவு 8 இன்ச்சு இருக்குதுங்க. டாட் பிடிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் டாட் பிடிக்கிறதுக்காக டிஸ்டன்ஸு 3.5 இன்ச்சு ஃப்ரண்ட் டாட்டுக்கு. டாட்டுடைய வித்து 2 சைடும் ஒவ்வொரு 1 இன்ச்சு. டாட்டுடைய ஹைட்டு 2.5 இன்ச்சு. அதை நம்ம லைன் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இதுதான் மெயின் டாட்டு. மெயின் டாட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தூக்கி வச்சு சைடில் லைன் போட்டு நம்ம 3 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 1 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு சைட் டாட் நோட் பண்ணிக்கலாம். சைட் டாட் அளவு 1/4 இன்ச்சு. மெயின் டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கிராஸில் வச்சுட்டு அதை நம்ம ஆம்கோலை பார்த்து லைன் போட்டு 2 சைடும் 1/4 இன்ச்சு. இது வந்து ஆம்கோல் டாட். வளைவு கர்வ் கட்டுக்கு 1.5 இன்ச்சு நோட் பண்ணி நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்டு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆம்கோல் வரைஞ்சதில் வெட்டக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு டவுன் பண்ணி வரைஞ்சிருக்கிறதுல நம்ம வெட்டி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் ஆம்கோல் பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் ஒரு 1/2 இன்ச்சு வளைவு கூடுதலாக இருக்கணும். நம்ம டாட் பிடிக்கையில் அது ஈவனாக வந்துடும். அதுதான் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நார்ச்சு சேம் இடத்துல நார்ச்சு போட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஸ்லீவும் பட்டியும் கட் பண்ணுறதை பார்க்கலாம்.